ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆகுது லிமிட்லெஸ் நெக்ரோமேன்சர் மன்னோட 14வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அந்த லார்ஜ் டஞ்சனுக்கு போறதுக்காக லைலா அப்புறம் பச்சை சட்டையை கூட்டிட்டு கிளம்பி இருப்பான். அங்க அந்த ஒயிட் டைகர் சேர்ந்த ஃபேங் ஸ்குவாட சேர்ந்த ஒரு மொட்டை மண்டையும் நம்ம ஹீரோவை மிரட்டி அந்த பச்சை சட்டை எங்க கூட தான் இருக்கணும், அவனோட டேலண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு இருப்பான். பச்சை சட்டையும் நான் ஹீரோ கூட தான் போவேன் அப்படின்ட்டு டஞ்சனுக்குள்ள வந்திருப்பான். உள்ள பார்த்தா அந்த டஞ்சனும் பெருசா இருந்திருக்கும். ஹீரோவும் சரி வெயிட் பண்ணுங்க, நானும் இந்த டஞ்சனை சர்ச் பண்றதுக்கு ஆர்மிஸை சமன் பண்றேன் அப்படின்னு அவனோட மொத்த படையும் சமன் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் மை பாய்ஸ் இங்க இருக்க ஒரு கார்னரை கூட விடாம எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விடுறான். இதை பார்த்த பச்சை சட்டையும் என்னடா பண்ணி வச்சுக்கிற, இங்க 100க்கு மேல அண்டத்து இருக்கு, உன்னால இவ்வளவு பண்ண முடியுமான்னு ஷாக் ஆகுறான். லைலாவும் என்னடா இங்க இம்முட்டு இருக்கு அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டுக்கிறா. ஹீரோவும் நான் இப்ப வெறும் 100 நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை மட்டும் தான் சமன் பண்ணியிருக்கேன், பட் இந்த டஞ்சனோட டிஃபிகல்ட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ என்னால இன்னும் நிறைய சமன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 500 சோல்ஜரை சமன் பண்ணிக்கிட்டு அந்த கேசலுக்குள்ள போறானுங்க. அப்பங்க பிளாக் ஐ சோல்ஜர் அப்படிங்கிற லெவல் 10ல இருக்க எனிமி வருது. ஹீரோவும் என்னோட எனிமியோட லெவலோ 10, என்னோட சோல்ஜர் லெவலோ 17, எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் 7 லெவல் கேப் இருக்கிறதுனால எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும், ஸோ இதை ஒன் ஷாட் கில் பண்ணலாமே அப்படின்ட்டு அட்டாக் பண்றான். பட் அந்த எனிமிக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோவும் இந்த பிளாக் ஐஸ் ஆர்மர் நான் நினைச்சதை விட ரொம்ப டஃப்பா இருக்கு, அதனால இந்த எனிமியோட கவனத்தை திசை திருப்பி அப்புறமேட்டுக்கு நான் அட்டாக் பண்ணுமே அப்படின்னு ஒரு ஸ்பியர் வச்சிருக்க சோல்ஜரை வச்சு அந்த பிளாக் ஐ சோல்ஜரோட கதையை முடிச்சிட்டான். இதை கொன்னதுல நம்ம பச்சை மண்டைக்கும் லைலாவுக்கும் 15 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதை பார்த்து ஷாக்கான பச்சை மண்டையும் இன்னது 15 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு வாயை புழக்கிறான். ஹீரோவும் எனக்கு 20 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அண்ட் என்னோட டீம்மேட்டுக்கு 15 கிடைக்குதா, அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த சிங்கிள் நூப் எனிமே எனக்கு 50 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அதை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என்னோட டீம்மேட்டுக்கு கொடுக்க முடியுது, இது ஓகேவா தான் இருக்கு அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் எனக்கு 15 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அப்புறம் இந்த டஞ்சன்லயும் 2000க்கு மேல மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னா எனக்கு டோட்டலா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு எடுக்கிறான். ஹீரோவும் டேய் வெறும் 15 எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா, இதை எதுக்கிட்ட இவ்வளவு ஷாக் ஆகுறேன்னு கேட்கறான். பச்சை சட்டையும் ப்ளூட்டோ நீ ஆல்வேஸ் இந்த டஞ்சனை சோலோவே ரைடு பண்றதுனால இது உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், நானும் லாஸ்ட் டைம் அந்த அபீஸ் ஸ்பைடர் நெஸ்ட்டுக்கு 5 பீப்புளோட போனேன், ஸோ அங்க ஒரு மூவ் ஸ்பைடர்னால எங்களுக்கு 10 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்குள்ள நான் செத்து பொழைச்சிட்டேன்டா அப்படின்னு அழுகுறான். ஹீரோவும் ஓ அதனால தான் இந்த டீமாக போகிறவங்கலாம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதா, நானும் சோலோவாக டஞ்சன் ரைடு பண்ணுறதுனால சீக்கிரமாக டெவலப் ஆயிடுறேன், இவனுங்க கஷ்டம்லாம் எனக்கு தெரியல, எப்படியோ இதுலேருந்து தப்பிச்சினேன்னு பார்க்குறான். பச்சை சட்டையும் ப்ளூட்டோ உன்னால தான் நிறைய சமன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கும் போது நீ நார்மல் டஞ்சனுக்கு போய் அங்கே இருக்க எனிமீஸை கொல்லும் போது அது உனக்கு எஃபிஷியண்டாக இருக்கும், எதுக்காக இந்த டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனில் சண்டை போட வந்திருக்க, இதில் உனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இல்லையான்னு கேட்குறான். லைலாவும் ஆமாப்பா எனக்கும் அதே கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கான காரணம் எனக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம், அதோட ஒன்று முக்கியமானது தேடி வந்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கட்டுறாங்க. அங்க இருக்க முக்காவாசி பிளாக் ஐ சோல்ஜரை நம்ம ஹீரோவோட சோல்ஜருங்க முடிச்சிட்டானுங்களாட்டங்குது. அப்போ பச்சை சட்டையும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அரை மணி நேரத்தில் 300 கில்லா, எனக்கு 4500 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, இது வேற லெவல் இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். லைலாவும் டே ப்ளூட்டோ டெவலப் ஆகிறது இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததுலடான்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவுக்கு ஒரு 6000 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, தென் 300 எனிமீஸை கொண்டதுனால அவனுக்கு 300 எம்பி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோவும் அதே சந்தோஷத்துல இப்போ எனக்கு அனதர் 300 எம்பி பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு, இந்த டஞ்சனை முடிச்சு போறதுக்குள்ள 3000 எம்பி பாயிண்டாவது போயிருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சரி நான் இன்னும் இந்த டஞ்சன்ல டீப்பரா ரைட் பண்ண போறேன், ஸோ நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பயமா இருக்கும்ல அப்படிங்கிறான். லைலாவும் ஓகே அப்படிங்கிறா. பச்சை சட்டையும் அட நவருமா அப்படின்ட்டு ஏப்பா சாரு ப்ளூட்டோ என்னை தயவு செஞ்சு உன் கூட கூட்டிட்டு போ, ஏன்னா உன்னோட அண்டெத் ஆர்மி பண்ணக்கூடிய ஆக்ஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, அது பார்க்கறதுக்கே கூலா இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நம்ம இந்த டஞ்சனுக்குள்ள இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னால உன்னை பார்த்துட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் எஸ் ரேங்கரை என்னால என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக்கான லைலாவும் டே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டீங்களா, நான் மட்டும் இங்க தனியா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கதறா. பச்சை சட்டையும் நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருமா, உன்னால வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் சேரா வாட நம்ம உள்ள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். பச்சை சட்டையும் வந்துட்டேன் பாஸ் அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடியே ஜாலியா ஓடிட்டு இருக்கிறான். லைலாலாம் உறைஞ்சு போயிட்டு என்னது இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன்ல நான் தனியா நின்று எடுக்கணுமா, ஒருவேளை ஏதாவது மான்ஸ்டர் எஸ்கேப் ஆகி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம், இல்ல இல்ல டே ப்ளூட்டோ ஒரு நிமிஷம் இல்ல நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கத்துறா. பச்சை சட்டையும் என்னம்மா தொப்பி நீ இங்க தனியா இருக்கிறதுக்கு பயப்படுற போல அப்படிங்கிறான். லைலாவும் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு பிளஷ் ஆகிறா. ஹீரோவும் சரி ஓகே, பட் நம்ம உள்ள போனோட்டி என்னோட ஆர்டரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அண்ட் என்னை விட்டு எங்கேயுமே தூரமா போகக்கூடாது அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் ஓகே ப்ளூட்டோ புரிஞ்சிச்சு, நாங்க எப்பவுமே அட்டை மாதிரி
மாற்றி உன்னை ஒட்டிக்கிட்டே இருப்போம் ஓகேவா அப்படிங்கிறான். லைலாவும் அதெல்லாம் சரிதான், நம்ம உள்ளே போனோட்டி இங்கேருந்து தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவான்னு கேட்குறா. ஹீரோவும் என்னோட சோல்ஜர்ஸ் பார்க்கக்கூடியதை என்னால் பார்க்க முடியும், ஸோ இங்கே தொலைஞ்சு போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, ஜஸ்ட்டே நான் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. லைலாவும் ஏப்பா ப்ளூட்டோ நம்ம ரொம்ப திக்கான இடத்துக்கு வந்துட்டோம் போல, இங்கேருந்து ஏதாவது மான்ஸ்டர் நம்மளை ஆம்புஷ் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஷாக் ஆகுறா. பச்சை சட்டையும் அட ஃப்ரீயாக விடுமா, இங்கே என்ன வாரம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பாரு ரொம்பவே கூலாக இருக்குது அப்படின்னு ஜாலியாக போயிட்டுக்கிறான். ஹீரோவும் என்னது வாரா, உண்மையான வார நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்த அப்படின்னா இதெல்லாம் கூலாக இருக்குன்னு சொல்ல மாட்டா அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் நீ இப்போ என்னடா சொல்ல வரன்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கிறான். ஹீரோவும் அங்கே பாரு அன்டித்து ஸ்குவாட் இருக்கு அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ்லாம் சும்மா மரணமாக அடி வாங்கி செதறிக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே பார்த்தா 2 கோலம் சைஸில் அண்டெத்து இருக்கு. ஹீரோவும் அதுங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். நம்ம பச்சை சட்டையும் ஏன் ப்ளூட்டோ நீ திடீர்னு நின்றுட்டான்னு கேட்குறான். லைலாவும் என்னடா உனக்கு எம்பி குறைஞ்சிருச்சா, அப்போ உன்னால் இனிமேல் சமன் பண்ண முடியாதா, இந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு அப்படின்னு ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கிறா. ஹீரோவும் ஏதோ ஒன்று என்னோட டசன்ஸ் ஆஃப் நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை இன்ஸ்டன்ட்டாக வைப் அவுட் பண்ணிருச்சு அப்படிங்கிறான். லைலாவும் உன்னோட அண்டெத்து அட்லீஸ்ட் 3 பிளாக் ஐ சோல்ஜரையாவது சமாளிச்சிக்கும், அதெல்லாம் இன்ஸ்டன்ட்டாக டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா அது ஒரு டஞ்சன் பாஸாக இருக்குமான்னு ஷாக் ஆகுறா. பச்சை சட்டையும் எனது லார்ஜ் ஸ்கேலோட டஞ்சன் பாஸா, இது நார்மல் பாஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம அதை சீக்கிரம் போய் பார்த்தவனும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவன் சொல்கிற எதையுமே கேட்காமக்கிறான். பச்சை சட்டையும் ப்ளூட்டோ ப்ளூட்டோ என்னப்பா நின்றுட்டே தூங்குறியானே, அவன் முன்னாடி கையெல்லாம் அமைச்சு காட்டிட்டு இருக்கிறான். ஹீரோவை பார்த்தா அவனோட நெக்ரோமேண்டிக் சோல்ஜர் கூட அவனோட விஷனை ஷேர் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே இருந்தால் கோலம் சைஸில் இருக்க அண்டேத்தும் நம்ம ஹீரோவோட சோல்ஜர் எல்லாம் அசால்ட்டாக போட்டு பொழந்துட்டு இருக்குதுங்க. ஹீரோவும் இது எப்படா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறான். பச்சை சட்டையும் என்னடா ப்ளூட்டோ நீ கம்ப்ளீட்டாக ஒரு செகண்ட் ஃப்ரோஸ் ஆகிட்டு, நான் ஒரு செகண்டு நீ செத்து போயிட்டுனே பயந்து போயிட்டான் அப்படிங்கிறான். ஹீரோவும் நான் என் அண்டத்து கூட என்னோட விஷனை ஷேர் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் ஓ அப்படியா, உன்னோட அண்டத்து அந்த பாஸை என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறான். ஹீரோவும் அது ஒன்றும் பாஸ் இல்லை, என்னோட சோல்ஜரை டிஸ்ட்ராய் பண்ணுறது ஜஸ்ட்டு 2 எலைட் மான்ஸ்டர் அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் இன்னாது 2 எலைட் மாஸ்டரே உன்னோட டசன் கணக்கான அண்டத்தை கொள்ளுதான்னு ஷாக் ஆகுறான். லைலாவும் இப்போ நம்ம என்னடா ப்ளூட்டோ பண்ணுறதுன்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் என்னோட நெக்ரோமேண்டிக் சோல்ஜருக்கு நான் பக்கத்துல இருந்து ஆர்டர் கொடுக்கணும், ஸோ நம்ம சீக்கிரம் அந்த எலைட் மான்ஸ்டர் இருக்க பொசிஷனுக்கு மூவ் ஆகி போகலாம் அப்படிங்கிறான். அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான சமன் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறான். லைலாவும் டே ப்ளூட்டோ நம்ம கண்டிப்பாக அங்கே போயே தான் அவனுமான்னு நடுங்கிட்டு இருக்கிறா. ஹீரோவும் அந்த 2 எலைட் மான்ஸ்டருமே அதுக்கு பின்னாடி இருக்க ஏதோ ஒரு கேட்டை ஓப்பன் பண்ண விடாம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டஞ்சன் பாஸ் அதுக்கு பின்னாடி இருக்க கேட்டுக்குள்ள கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ நம்ம இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்காக சீக்கிரம் அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் மறுபடியும் அந்த ஜெயிண்ட் அண்டத்தை பார்த்தா நம்ம சோல்ஜர் எல்லாம் அடிச்சு பறக்க விடுது. லைலாவும் என்னடா இதோட நார்மல் ஸ்ட்ரைக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த எலைட் மான்ஸ்டரே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா டஞ்சன் பாஸ் எவ்வளோடா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கா. பச்சை சட்டையும் எப்பா ப்ளூட்டோ இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னோட ரிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போயிடலாமான்னு கேட்குறான். ஹீரோவும் நான் இந்த டஞ்சனுக்கு வந்ததுலேருந்தே மொத்தமாக 500 சமன்ஸ் தான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக என்னோட 820 எம்பியுமே ரீஜெயின் ஆயிடுச்சு. தென் நம்ம கேரான் அதான் பச்சை மட்டம் இருக்கான்ல, அவன் இருக்கிறதுனால என்னோட டன் கணக்கு ஆஃப் எம்பியும் சேவ் ஆக போகுது, ஸோ இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சமன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த பச்சை மண்டையும் எனது ப்ளூட்டோனால இன்னும் இவ்வளோ சமன்ஸ் பண்ண முடியுதான்னு ஷாக் ஆகிட்டு ப்ளூட்டோ நீ எதுக்கு உன்னோட எம்பியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஈவன் நீ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சமன்ஸ் பண்ணனாலும் கூட அந்த 2 மான்ஸ்டரை நெருங்கிறதுக்குள்ளேயே எல்லாம் காலியாகி போயிருது, என்ன பண்றேன்னு கேட்குறான். ஹீரோவும் அதுக்கு தான் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை, நீ அந்த 2 மான்ஸ்டருக்கு முன்னாடி நான் சொல்றப்ப உன்னோட ரிஃப்ட்டை சேம் டைம்ல ஓப்பன் பண்ணணும், அது உன்னால முடியுமான்னு கேட்குறான். பச்சை சட்டையும் எனது ப்ளூட்டோவுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுதான்னு பார்க்குறான். ஹீரோவும் என்னடா உன்னால அது முடியாதான்னு கேட்குறான். பச்சை சட்டையும் இல்லை இல்லை அது என்னால் முடியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படின்னா நான் சொல்லக்குள்ள அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி ஒரு 500 அண்டெத்து போற அளவுக்கான லார்ஜ் ரிஃப்ட்டை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும், அதையும் 10 நிமிஷத்துக்கு நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் அவ்வளவுதானே, இதை பத்தி நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அடுத்த 10 நிமிஷத்துக்கு அந்த ரிஃப்ட் ஓப்பன்லேயே தான் இருக்கும், இனிமே இந்த ரிஃப்ட்டை வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, பட் இந்த ரிஃப்ட் மூலியமா உன்னோட சோல்ஜர் அந்த மான்ஸ்டர் கிட்ட போனாலுமே அதெல்லாம் டேமேஜ் ஏற்படுத்த முடியாது, அதை என்ன பண்ண போறான்னு கேட்குறான். ஹீரோவும் அது எனக்கும் தெரியும், என்னோட எத்தனை நெக்ரோமேண்டிக் சோல்ஜர்ஸ் இங்கே வந்தாலும் அந்த மான்ஸ்டர் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட போட முடியாது அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் அப்படின்னா எதுக்குடா இத்தனை சமன்ஸ் பண்ணணும்னு கேட்குறான். ஹீரோவும் ஏன்னா ஒரு நெக்ரோமேன்சர்னா என்கிட்ட ஒரு நெக்ரோமேண்டிக் சோல்ஜர் சமன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சியா அப்படின்ட்டு கன்வெர்ட் கன் பவுடர் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்கிருந்த நார்மலான ஸ்கெலிட்டன்லாம் சும்மா பயங்கரமா கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாதிரி நினைக்குது. பச்சை சட்டையும் இதெல்லாம் என்னப்பா ப்ளூட்டோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். லைலாவும் எனக்கு இப்போதான்டா புரியுது
புரியுது, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கெலிட்டன் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அந்த ஸ்பைடர் நபீஸை அசால்ட்டா கிளியர் பண்ணியிருக்க. அண்ட் இதில் இருக்க 100 எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கெலிட்டன் இருந்தாவே உன்னால அசால்ட்டா லெவல் 20ல இருக்க டஞ்சனை கிளியர் பண்ண முடியும். யாரா நீ இவ்வளோ புரோக்கனான எபிலிட்டி வச்சுட்டு இருக்கேன்னு ஷாக்கில் பார்க்குறா. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கெலிட்டன் எல்லாம் அந்த ஜெயிண்ட் மேலே ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ரிஃப்ட்டுக்குள்ள எல்லா ஸ்கெலிட்டனையும் போக வச்சுட்டு அந்த ஜெயிண்டோட தலைகிட்ட வந்த ஸ்கெலிட்டன்ஸை வெடிக்க வைக்கிறான். லைலாவும் ஆஹா இந்த பவர் ரொம்ப இன்சேனா இருக்கேன்னு ஷாக் ஆகுறா. பச்சை சட்டையும் இது ஒர்க் ஆயிடுச்சான்னு பார்க்குறான். பார்த்தா அந்த ஜெயிண்ட்டுக்கு ஒன்றுமே ஆகல. இதை பார்த்து ஷாக் ஆன பச்சை சட்டையும் என்னடா எந்த எஃபெக்ட்டுமே ஏற்படலையேன்னு பார்க்குறான். ஹீரோவும் இல்லை அதில் கொஞ்சமாக டேமேஜ் ஹிட் ஆயிருக்கு, அங்கே பாரு அந்த ஆர்மர் மேலே இருக்க ஐஸ் மெல்ட் ஆகுது, அதுவும் 5 கன் பவுடர் ஸ்கெலிட்டனோட எக்ஸ்ப்ளோஷனை தாங்க முடியாம. ஆனால் இப்போ நம்ம அனுப்ப போகிறது 100 கன் பவுடர் ஸ்கெலிட்டனு. ஸோ இப்போ அந்த மான்ஸ்டர் இதை எப்படி தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அது பார்த்தா அந்த ரிஃப்ட் அட்டாக் பண்ணலான்ட்டு போகுது. இதை பார்த்து ஷாக்கான லைலாவும் டே அந்த ரிஃப்ட் அந்த ஜெயின்ஸ் அட்டாக் பண்ண போகுது, அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்கடான்னு கத்துறா. பச்சை சட்டையும் என்னோட அனுமதி இல்லாம என் ரிஃப்ட்டுக்குள்ள யாராலடா வர முடியும் அப்படின்னு அந்த ரிஃப்ட்டை கண்ட்ரோல் பண்றான். ஹீரோவும் ஓ உன்னால இந்த ரிஃப்ட்டுக்குள்ள யார் யார் வரலாம் போலாம் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதனால தானே நீ எஸ் ரேங்க் கிளாஸாக இருக்க அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் யோ ப்ளூட்டோ என்னை பாராட்டுறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, ஸோ சீக்கிரம் என்னோட ரிஃப்ட் மூலியமா அந்த கன் பவுடர் ஸ்கெலிட்டன் அமுச்சு விட்டு அந்த ஜெயிண்டோட கதையை முடிக்கிற வழியை பாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் இதை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த 2 பிக் ஐஸையும் உடனே மெல்ட் பண்ணுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அடுத்து என்ன 100கணக்கான கன் பவுடர் ஸ்கெலிட்டனே அந்த ரிஃப்ட் மூலியமா பாஸ் த்ரூ ஆகி அந்த ஜெயிண்ட் கிட்டே போய் பிளாஸ்ட். இதை பார்த்துட்டு லைலாவும் பச்சை சட்டையெல்லாம் வாய புலகிறானுங்க. அங்க பார்த்தா அந்த ஜெயிண்டோட பாதி உடம்ப காணோம். நம்ம பச்சை சட்டையெல்லாம் ஃபைனலி இது முடிஞ்சிச்சு அண்ட் இவ்வளோ நேரம் இந்த ரிஃப்ட் ஓப்பன் பண்ணதே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா அப்படிங்கிறான். அப்போ இந்த 2 டார்க் ஃபாஸ்ட் ஜெயிண்ட்டை தோக்கடிச்சதுனால 40,000 எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிருக்கு. இதில் 12,000 எக்ஸ்பீரியன்ஸே நம்ம பச்சை சட்டைக்கும் அண்ட் 5,000 எக்ஸ்பீரியன்ஸே நம்ம லைலாவுக்கும் போகுது. பச்சை சட்டையும் லெவல் 13லேருந்து 14 போயிட்டு இன்னாது என்னோட ரிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு 12,000 எக்ஸ்பீரியன்ஸா. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நார்மல் டஞ்சனில் கெயின் பண்ணணும்னா நான் எத்தனை ரைடா போயிருக்கணும் அப்படின்னு ஷாக்கில் பார்க்குறான். லைலாவும் லெவல் 13லேருந்து லெவல் 14 போயிட்டு இங்கே என்னடா நடக்குது, சும்மா நின்று வேடிக்கை பார்த்ததுக்கு 5,000 எக்ஸ்பீரியன்ஸா. நாங்களும் 15 மெம்பர் கொண்ட பார்ட்டியாக இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனுக்குள்ளே வந்திருந்தா கூட இந்நேரம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே தான் சுற்றி இருந்திருக்கணும். ஆனால் இப்போ இவன் எங்களை இந்த பாஸ் ஸ்டேஜுக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் ஒருத்தனே 2 எலைட் சோல்ஜர்ஸை முடிச்சு விட்டான். யாரு தான்டா இந்த ப்ளூட்டோ, இவனோட லெவலு என்டையர்லி இன்சேனாக இருக்கே அப்படின்னு ஷாக்லேயும் ஒரு வெக்கத்துலையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறா. இந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சதுக்கு நம்ம ஹீரோக்கு 23,000 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அவனும் லெவல் 17லேருந்து 18 போயிட்டான். ஹீரோவும் எனது லெவல் 17 தானா, டெஃபினெட்லி இந்த பார்ட்டியே போகிறது என்னோட லெவல் அப்போ ஸ்லோ பண்ணுதுன்னு பார்த்தா இப்போ அவனோட ஸ்டாக்கை காட்டுறாங்க. பேர் பார்த்தா பூ லூட்டங்னு போட்டிருக்கு. இப்போ அவனுங்க புதுசாக விட்ட சாப்டரில் பேரெல்லாம் மாற்றிட்டானுங்க போல. நம்ம பழைய சாப்டரில் இந்த பெரிய ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹீரோட எம்பி பார்த்தா 2450 இருக்கு. பச்சை சட்டையும் யோ ப்ளூட்டோ யாரையோ நீ பண்ண வேலையினால ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்த 2 ஜெயிண்ட்டையும் கொண்டுட்டு இப்போ பாஸ் ஃபைட்டுக்கே போக போகிறோம். ஹீரோவும் நம்ம ஒன்றும் பாஸை கிளியர் பண்ண போகிறது இல்லை, நம்ம இப்போ இங்கேருந்து லீவ் ஆக போகிறோம் அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் ஆனால் எதுக்கு நம்ம இந்த பாஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்கார்டையே பிரேக் பண்ணிடலாமேன்னு சொல்கிறான். லைலாவும் ஆமாண்டா இந்த பாஸை கிளியர் பண்ணுறது மூலிமா நம்ம ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணலாம், இது நமக்கு தானே நல்லது அப்படிங்கிறா. ஹீரோவும் டே பாய்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே என்னோட கோல் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது இல்லை, வேற ஒரு மெயின் கோல் இருக்கு அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் எனது ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது இல்லை அப்படின்னா உனக்கு என்னடா கோல் இருக்குன்னு கேட்குறான். லைலாவும் ஆமாண்டா நீ எதுக்காக இங்கே வந்தான்னு கேட்குறா. ஹீரோவும் என்னோட உண்மையான கோல் என்னன்னா இந்த டஞ்சன்ல இருக்க ஒவ்வொரு மான்ஸ்டரையும் வைப் அவுட் பண்ணணும் அதுதான் அப்படிங்கிறான். கைஸ் இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். தென் இந்த ஆன்கோயிங் மானை கம்ப்ளீட் பண்ணோட்டி ஒரு புது மானம் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம கண்டினியூ வாட்ச் பண்ணலாம். சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.